வெற்றி அறிக்கை அல்ல, வெற்று அறிக்கை என தமிழக பட்ஜெட் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிக்கலாம். சுரேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், குறிப்பாக மாநிலத்தினுடைய வருவாய் பெருக்கத்திற்காகவோ, புதிய திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காகவோ, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவோ, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவோ என எந்த ஆக்கப்பூர்வமான நோக்கங்களும் திட்டங்களும் இதில் இல்லாதது என்பது வருத்தமளிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தேர்தல் சமயத்தில் வாய்க்கு வந்ததை எல்லாம் தான் வாக்குறுதிகளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கார் என்றும், குறிப்பாக 2025 மற்றும் 2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டதை விட 2240 கோடி ரூபாய் தற்போது குறைவான நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கிறது என்றும், அதேபோன்று உயர்கல்வித்துறைக்கு 100 கோடி ரூபாய் குறைவாகவும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதே போன்று தொழில் வளர்ச்சித்துறைக்கு 1419 கோடி ரூபாயும், கைத்தறித்துறைக்கு 302 கோடி ரூபாயும், நீர்வளத்துறைக்கு 196 கோடி ரூபாயும் குறைவாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், அது மட்டுமில்லாமல் மின்சார துறைக்கான நிதியை கூட கிட்டத்தட்ட 5350 கோடி ரூபாய் அளவிற்கு குறைத்துள்ளது. குறிப்பாக கல்வி, மின்துறை, தொழில்துறை, கைத்தறி, நீர்வளத்துறை உள்ளிட்ட அதி முக்கிய துறைகளுக்கான நிதியை குறைத்திருப்பது பெரும் வீழ்ச்சியை நோக்கி தான் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 30 கோடி ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்துறைக்கு கூடுதலாக 50 கோடி ரூபாயும், சமூக நீதிக்கு கூடுதலாக 13 கோடி ரூபாயும் என குறைவான அளவாக நிதியை கூட்டி ஒதுக்கீடு செய்திருப்பது போதுமானதாக இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் வழங்கிய வாக்குறுதியான 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஆண்டுக்கு 6 எரிகாற்று உருளைக்கான பணத்தையும் வங்கி கணக்கில் செலுத்துதல், வேலையில்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் நிதியளிப்பு, பெண்களுக்கான இலவச போக்குவரத்து பயணம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடாததன் மூலமாக வாக்குறுதியில் தமிழக வெற்றி கழகம் அலட்சியம் செய்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் மீன்பிடி காலத்திற்கு 20,000 உதவித்தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில தற்போது 7,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் எனவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மொத்தத்தில் தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு செல்வதற்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் ஏதும் இல்லாததும், தமிழ்நாடு அரசின் வருவாயை அதிகரிப்பதற்காகவோ, மாற்று பொருளாதார பெருக்கத்திற்காகவோ, நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கோ, கடன் சுமையை குறைப்பதற்கோ, பொருளாதார சீர்திருத்த திட்டங்கள் நடவடிக்கைகள் ஏதும் இல்லாதது பெயரளவில் மட்டுமே வெற்றியை கொண்டுள்ள வெற்று நிதிநிலை அறிக்கை தான் தமிழக வெற்றி கழகத்து அரசின் நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.